ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும், கடவுளை வேண்டிக்கலாம். அப்படியே பாருங்கள் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா, ஒரு ரீக்கப் பார்த்துக்கோங்க. சரிங்களா, என்னென்னு நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, தெளிவாக நான் சொல்கிறேன் என்ன எதுக்காக இது அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து என்னோட கடைக்காக தான் போட்டிருக்கேன். நான் டெய்லரிங் கடை தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த கடையில் நான் மட்டும்தான் தைச்சிட்ருக்கேன். இதுக்கு முன்ன வரைக்கும் அந்த கடையில் வந்து சின்னதாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தான் போட ஆரம்பித்தேன். சரிங்களா, அதில் வந்து என்ன போட்டிருப்பேன்னா ஒன்லி லேடிஸ்க்கு அப்படின்னு போட்டு லேடிஸ்க்கான இன்னர் வேறு, ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட்டு, நைட்டி, பூனம் சாரீஸ் வித்து வாயில் சாரீஸ், எப்போவாவது ஒரு டைம் காட்டன் சாரீஸ், அந்த மாதிரி சீசன் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் மட்டும் சாரீஸ் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அதே மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட வாட்ஸ்அப் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, அப்போதான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஹெர்பல் ப்ராடக்டை வந்து கொண்டு போகணும், இந்த கடையை நீ பெருசாக கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு விளையாட்டாக கேட்டா. அப்போ நான் நினச்சேன், நாம் இப்படியே தானே பண்ணிகிட்டு இருக்கோம், இதில் நமக்கு எவ்வளோ கிடைச்சிட போகுது அப்படின்ட்டு. நம்ம இன்னும் மேலே மேலே போகணும், அதே மாதிரி நம்மளே பார்த்து 4 பேர் கற்றுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கா நான் போய் சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ நான் செய்கிறத பார்த்து அவங்களும் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியன்னா தேடின ஒரு இதுதான் இந்த சமூக வலைத்தளமான யூடியூப். சரிங்களா, அதில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சது என்னமோ 1% தாங்க. ஆனால் நான் அதை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நான் நிறைய கற்றுக்கிட்டேன். என்னோட பொருளையும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா சேனல் ஒரு சமூக வலைத்தளம்னா கெட்டதை மட்டும்தான் சொல்லிக்கிறது இல்லை, நல்லதையும் சொல்லி கொடுத்துருக்கு. சரிங்களா, அந்த கோணத்தில் நான் பார்த்தேன். அப்போது நான் செய்யணும்னு ஆசைப்பட்ட போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்திருக்கேன். அது என்னோட கடையை இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த கடைக்கு புதுசாக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெர்பல் ப்ராடக்ட் பக்கம் வரணும்னு நம்ம சொல்கிறோம், இருந்தாலும் உடனே வர முடியாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தானே மாற முடியும். இப்போ கடைக்கு வரும்போது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் அதையும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்றதை வாங்க காட்டுறேன். காதுக்கு தோடு, தலைக்கு கேட்ச் கிளிப்பு, பெரியவங்க வச்சுக்கிறதுக்கு குங்குமம் போட்டு, நடுத்தரமாக இருக்கிறவங்க வைக்கிறதுக்கு ஸ்டிக்கரு, தலைக்கு போட கிளிப்பு, ஹேர் பின்னு, சரிங்களா, பேண்டு. ஓகேங்களா, இதெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன பொண்ணுங்க, காலேஜுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபங்க்ஷன் வேர் போகிற மாதிரி இருந்தால் ஃபவுண்டேஷன் போட்டு பவுடர் போட்டுக்கிற மாதிரியும், அதே மாதிரி மற்ற நாடுகளில் இந்த மாதிரி க்ரீம் போட்டு பவுட்ரு போட்டுக்கிற மாதிரியும் சஃப்ரான 2 க்ரீம் வாங்கியிருக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறமா அவங்க போட்டுக்கிறதுக்கு காஜல், வச்சுக்கிறதுக்கு சந்தனம். சரிங்களா, இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஓகே. அதே மாதிரி இது வந்து நெயில் ரிமூவர். நிறைய பேருக்கு தெரியலை, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, கிராமத்தில் இருக்கிறவங்க கடை வச்சுருக்கிறவங்களுக்கே தெரியலை. அதனால நான் புதுசாக வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கி போட்டிருக்கேன். வேணுன்றவங்க நம்ம கடையில் வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்புறமா இது பார்த்தீங்கன்னா இந்த நாளும் வந்து என்னோட ஓன் தயாரிப்பு, சொந்த தயாரிப்புங்க. இது மூலம் தான் நான் இன்னைக்கு யூடியூபுக்கே வந்திருக்கேன். என்னென்னா தேங்காய் எண்ணெய். இதுக்கு முன்னே பாருங்கள், இதில் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், எண்ணெய் கருப்பாக இருக்குது. ஆனால் ஷார்ட்ஸில் அந்த எண்ணெயில் ஊற்றும் போது தேங்காய் எண்ணெய், வெறும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருப்பேன். அப்படி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அந்த ஷார்ட்ஸை போய் பாருங்கள். ஓகேங்களா, இது எல்லாம் என்னென்னா முகத்துக்கு ஃபேஸ் க்ரீமாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக, ஃபேஸ் டல்லாக இல்லாமல் க்ளோவாக நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக ரோஸ் ஃபேஸ் பேக்கு, பன்னீர் ரோஸில் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து குளியல் பொடி, மூலிகை குளியல் பொடின்னு நான் வாட்ஸ்அப்பில் போடுவேன். என்னென்னா நிறைய ஸ்கின் அலர்ஜியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக மூலிகை குளியல் பொடியாக போட்டிருக்கேன். இது வந்து சீயக்காய், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் சீயக்காய் என்னங்க சகப்பாயிலேன்னு நினைக்காதீங்க. இதில் என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத வரும் காலங்களில் இயற்கையாகவே நான் எங்கெல்லாம் இருந்து எடுக்கிறேன், என்னெல்லாம் சேர்க்குறேன் அப்படிங்கிற வீடியோவை நான் போடுறேன். என் வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லாருக்கும் முன்கூட்டியே தெரியும். ஏன்னா நான் போடும்போது ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு பொருளையுமே நான் எடுக்க தான் செய்வேன். அந்த ஒரு பொருளை அந்த நிமிஷமே நான் வீடியோவாக வாட்ஸ்அப்பில் போடுவேன், ஸ்டேட்டஸில் போட்டுருவேன். இப்போ அந்த மாதிரி நான் போடும்போது மக்கள் வந்து நீ இதை போடுறதை விட அதை போட்டால் உனக்கும் ஒரு வருமானம் இருக்கும், மற்றவங்களும் உன்னை பார்த்து கற்றுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் தேடினது தான் இந்த யூடியூப். சரிங்களா, யூடியூபுக்கு மிக்க நன்றி. என்ன சொல்கிறது, நிறைய நான் அதில் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சது என்னமோ 5% தான், ஆனால் அதுலேருந்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய செய்யவும் ஆரம்பித்தேன். சரிங்களா, என்னோட தன்னம்பிக்கை கூட அதுலேருந்து தான் வந்ததுன்னு சொல்லலாம். என்னோட பேக்ரவுண்டை வர நாளில் பார்க்கலாம். சரிங்களா, இதே மாதிரி மற்ற பொண்ணுங்களும் செஞ்சு என்னோட மேலே வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு பொண்ணுக்கு சிறு தொழில், ஒரு சின்ன கைத்தொழில் இருந்தால் அந்த பொண்ணு எப்படியெல்லாம் மேலே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு நான் தான் உதாரணம். நானும் வருவேன், நீங்களும் வாங்க, வரும்போது கண்டிப்பாக காட்டலாம்.
இதில் இன்னொன்று முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேன் சரிங்களா. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து சென்ட் போடுறதுக்காக தான். ஃபங்க்ஷன் போடுறவங்க, இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே போடுறாங்க. இதில் இன்றைக்கி எனக்கு ஒரு லாஸ் இருக்குங்க சரிங்களா. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணாமல் கொடுத்துருந்தேன், எனக்கு கெட்ட பேர் தான் வந்திருக்கும். என் பொண்ணு தான் சொன்னாம்மா எதுக்கும் ஓப்பன் பண்ணி பாருமா எல்லா பேக்கையும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது இந்த பேக்கில் தீர்ந்துருக்குங்க. பாட்டில் சும்மா தான் இருந்தது. எனக்கு இந்த பாட்டில் வந்து 72 ரூபாய்க்கு வந்திருக்கு சரிங்களா. எம்ஆர்பி 85 ரூபாவோ 81 ரூபாவோ போட்டிருக்கு. ஆனால் எனக்கு 72 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பில் இருக்குது, இந்த பாருங்கள், பில்லு அங்கே தான் கிடக்கு. எனக்கு லாஸ் தான் இது. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் சின்னதாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய விஷயம் இல்லை. சின்ன சின்ன லாஸ் வரதான் செய்யுங்க. எல்லா தொழிலையும் வரும், வராமலாம் இது. அதையும் தொடர்ந்து நம்ம மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை காட்டியிருக்கேன் சரிங்களா. என்னோட சேர்ந்து வாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும், நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் என்ன பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கமெண்ட்டில் உங்கள் நம்பர் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், கால் பண்ணி உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் சரிங்களா. பார்ப்போம், எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் எப்படி மேலே வரேன் அப்படிங்கிறத இந்த சேனலில் நான் போட்டுட்ருக்கேன். எல்லாரும் பாருங்கள். என்னை வச்சு எல்லாரால என்ன கற்றுக்க முடியுமோ அதை நீங்கள் கற்றுக்கங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறது, ஒரு ஜீரோவில் இருந்த பொண்ணு ஒரு சேனல் வரைக்கும் வர்றேன் அப்படின்னா அதுக்கு காரணமான உங்களையும் நான் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான்